Hey guys, இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கலாமா? சேனல் யாருன்னா புதுசா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்க, கூட பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம இந்த எபிசோட்குள்ள போலாமா? எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஹீரோயின் அங்க வந்து ஏதோ ஒரு ஊருக்கு போற பஸ்ல ஜஸ்ட் மிஸ்ல ஏறி இருப்பா. அதுக்குள்ள ஃப்ரெண்டு பையன் வந்து தடுத்துட்டான். இப்படியே ஓடிட்டே இருக்க போறியா? ஏன் இந்த அளவுக்கு கோழையாகிட்டேன்னு ஹீரோயின் வேற என்ன பண்ண சொல்ற? நீ என்ன கண்டினியூஸா டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்க. இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு எனக்கு வேற வழியே தெரியல. எனக்கு குடும்பம் எதுவுமே வேண்டாம் தான் நான் இங்க வந்திருக்கேன். இங்கேயும் டிஸ்டர்ப் பண்றதுக்கு ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னால எப்படி இருக்க முடியும்னு கேக்குறா. அவன் புரியுது, என்ன பாக்குறப்போ உனக்கு ரொம்ப எரிச்சல் ஊட்டுற மாதிரி தான் இருக்கும். ஆனா உன்னை பத்திரமா வீட்டுக்கு கூட்டு வரேன்னு சொல்லி நான் அவனுக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். உனக்குன்னு கொஞ்சம் சுயமரியாதை இருக்கு. அதை தேவையில்லாம நம்ம பழைய கதையெல்லாம் சொல்லி கஷ்டப்படுத்த கூடாதுன்னு தான் நான் சொல்லாமலே இருந்தேன். ஆனா இப்ப எனக்கு வேற வழியே தெரியல. நீ இங்கதான் இருக்கங்கிறத அவங்கிட்ட சொல்லதான் போறேன் பாருங்கிறான். இவளுக்கு ஒண்ணுமே புரியல. யார பத்தி பேசிட்டு இருக்க? யாரு உங்ககிட்ட என்ன கூட்டிட்டு வர சொன்னான்னு கேட்டுட்டு இருக்கும் போதே தாத்தா கத்திட்டு ஓடி வராரு. அடி நன்றி கெட்டவளே, சொல்லாம கொள்ளாம இங்கிருந்து தப்பிச்சு ஓடுவா பாக்க. எனக்கு கடனை குடுக்குற வரைக்கும் எங்கேயும் போக மாட்டேன்னு சொன்னேன். இப்ப போனா என்ன அர்த்தம்? இந்த பையதான் கூட்டு போனா இங்க பாரு, நீ என்கிட்ட வாக்குறுதி கொடுத்தல அந்த பொண்ணு கடனை கட்டாம விட்டா கூட நான் கட்டிடுவேன்னு. அதுக்கப்புறம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன் பாத்துக்கோன்னு வேணும்னு அவ எதிர்க்க ரொம்ப சீன் போட்டுட்டு இருக்க. அவனோ இல்ல, அவ எங்கேயும் போக மாட்டா, இங்கதான் இருப்பா, கொஞ்சம் தனியா பேசிட்டு நானே கூட்டிட்டு வந்து விட்டுறேன்னு அங்க இருந்து கூட்டு போயிட்டான். ஹீரோவும் நீயும் லவ் பண்ணீங்க, அதனால தானே உன்னை கம்பெனி விட்டு தூக்கி விட்டாங்க. பழைய வீட்டுல கூட நீ இல்ல, புதுசா அந்த வீட்டுல வேற ஆட்கள்லாம் கூட வந்திருக்காங்க. ரெண்டு பேரும் தானே காதலிச்சிங்க, அதையே நீ மட்டும் ஓடணும்னு எதுக்கு நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. கொஞ்ச நாள் நான் அவனுக்கு தங்கச்சியா இருந்தேன்னு நடந்த எல்லா கதையும் ஸ்டார்டிங்ல இருந்து இவங்கிட்ட சொல்லிட்டா. எப்ப அவங்க அப்பா எங்க அப்பாவை என் கண்ணெதிர்க்கவே அடிச்சாரோ அப்பயே எல்லாமே முடிஞ்சு போச்சு. நான் எதுக்காக இதுக்கப்புறம் வாழணுங்கிற முடிவுக்கே வந்துட்டேன். சின்ன வயசுல இருந்து பாசத்தை ஊட்டி என்ன வளர்த்த அப்பா அம்மா விட்டுட்டு பணத்துக்காக அவங்கள தேடி போன எனக்கு இது தேவையான தண்டனை தான். அதனாலதான் இதுக்கப்புறம் வாழவே கூடாதுன்னு முடிவு எடுத்தேன். எப்படியோ விதி என்ன காப்பாத்திருச்சு. ஆனாலும் திரும்பி அவங்களோட முகத்தை பாக்குற தெம்பெல்லாம் எனக்கு கிடையாது. நான் இப்படியே இருந்துட்டு போயிடுறேன். நீ கேட்ட கதையை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல, இதுக்கப்புறமே என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பிடு. கொஞ்ச காலமாச்சு நான் நிம்மதியா வாழ்ந்துட்டு போறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டா. இவனும் யோசிச்சு பார்த்தவன் சரி அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் நேரத்தையாச்சும் ஒதுக்கி கொடுப்போமேன்னு அங்க இருந்து கிளம்பிட்டான். ஹீரோயின் அப்பா துடிச்சு புடிச்சு எழுந்துக்கிறாரு. ஜியான் என்ன ஆச்சுன்னு. அவங்க அம்மா என்ன அவளை பத்தி தப்பா கனவு கண்டீங்களானா? இல்ல, என் பிள்ளைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, நான் அவளை தேடி போறேன்னு கிளம்புறாரு. யோ, மிட் நைட் ஆகுதியா, கொஞ்சம் ரெஸ்ட் எடு, நீ தூங்கவே கிடையாது, உனக்கு எதுனா ஆக போகுதுங்கிறாங்க. என் பொண்ணை விட எனக்கு எதுவும் முக்கியம் இல்லைன்னு மறுபடியும் தேட ஆரம்பிச்சுட்டாரு. ரெண்டு பையன் ரிட்டர்ன் வந்தால இப்போதைக்கு ஹீரோயினா அவங்க சொந்த வீட்டுக்கு அனுப்ப முடியாது. அதனால அக்கா கிட்ட வந்து கேக்குறான், கொஞ்ச நாளுக்கு மட்டும் அவளை நம்ம வீட்லயே தங்க வச்சுக்கலாமான்னு. மெயினா அந்த வீடு வந்து இவனோட பாஸ் ஓடுது. அங்கதான் அக்காவும் இவனும் வாடகை கொடுத்து தங்கியிருக்காங்க. கூடவே ஹீரோயினையும் கூட்டிட்டு வரலாமான்னு பெர்மிஷன் கேட்கவே பாஸ் சரி ஓகே நான் வேலையும் போட்டு கொடுத்துறேன்னு சொல்லிட்டாரு. பேசிக்கிட்டே இருக்கும்போது தான் ஒரு விஷயத்த தம்பி நோட் பண்றேன். என்ன பிரெட் எதுவுமே வரக்கானோ வாங்கலையான்னதுக்கு இல்ல நான் வேற இடத்துல ஆர்டர் கொடுக்கலான்னு இருக்கேன் தம்பின்னு சொல்றாங்க. அக்கா, அந்த பிரெட்டுக்காக தான் நிறைய கஸ்டமர் வந்துட்டு இருக்காங்க. இந்நேரத்துக்கு நீ வேற இடத்துல வாங்கி அது நல்லா இல்லைன்னா தேவையில்லாத வேலை எல்லாம் பண்ணாத, அந்த பிரெட்டை மறுபடியும் வர வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். இவ ஒரு மூட்டை உப்பு தானே தூக்கிட்டு வந்தா, மிச்ச மூட்டை எல்லாமே இவங்கிட்ட தான் இருக்கு. அது எல்லாத்தையுமே இப்பதான் கொண்டு வந்து டெலிவரி பண்றான். அப்படியே அவகிட்டயே சாரி கேக்குறான், பாதி வழியில உங்களை அனுப்பி வச்சதுக்கு என்ன மன்னிச்சிருங்க, அதுக்கு பதிலா நீங்க என்னைக்கு ஃப்ரீயோ சொல்லுங்க, நம்ம ரெண்டு பேரும் வெளியில போய் லஞ்ச் சாப்பிடலான்னு கூப்பிடுறான். பேக்கரிக்கார் தான், என்னப்பா உப்பு கடல்ல இருந்து கஷ்டப்பட்டு எடுத்து காய வச்சு அதுக்கப்புறம் உழுது கொண்டு வர போலியே, அதுக்கு கூட இவ்வளவு நேரம் ஆகும்னு சொல்ல முடியாது தம்பி. ஆனா நீ எப்படி உன்னை நம்பி நான் அனுப்பின பொண்ணை தனியா அனுப்பி வச்சிருக்க, குழந்தை எப்படி வரும்? வழி மாறி எங்கன்னா போயிருந்தா என்ன ஆகுறது? அவளே கஷ்டப்பட்டு உப்பு மூட்டையை தூக்கிட்டு வந்திருக்கான்னு சொன்னதும் இவன் ஷாக்கா வரான். இல்ல நீங்க எப்போ வந்தீங்கன்னு. அவ இல்ல, ஓனர் தான் உப்பு கண்டிப்பா வேணும்னு சொன்னாரா, அதான் நான் ரிட்டர்ன் வந்து உங்ககிட்ட சொல்லாமலே எடுத்துட்டு வர வேண்டியதா போயிடுச்சுங்கிறா. இவன் ஐயோ இவ்வளவு நடந்திருக்க, என்ன மன்னிச்சிருங்க ஓனர்னு கேட்டா என்னத்த உன் மன்னிப்பை வச்சு நான் என்னத்த பண்றது, உங்க பிரெட்டையும் உங்க கெஃபேல வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, நானே அந்த கடுப்புல இருக்கேன், இதுல இது வேறவான்னதுக்கு ஐயோ எங்க அக்கா அப்படிதான், யார்கிட்ட என்ன பேசணும் எதுன்னு அவங்களுக்கு தெரியாது, நான் அவகிட்ட சொல்லிட்டேன், இனிமே நீங்க பிரெட் அனுப்பி வைங்க, எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன்னதும் அவருக்கு அவ்வளவுக்குள்ள ஒரு சந்தோஷம். சரி சீக்கிரமா எங்க பிள்ளைய நீ லஞ்சுக்கு வெளில கூட்டு போன அனுப்பி வச்சுட்டு இவங்க ரெண்டு பேர் ரோட்லயே நின்று டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. மறுபடியும் பிரெட் அனுப்ப போறோம், அவன் என்ன லஞ்சுக்கு கூட்டிட்டு போறான்னு அவங்க அப்பாவும் நின்று இதெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காரு. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வாமான்னு கூட்டு போயிட்டு லாஸ்டா அக்காவை மீட் பண்ணல, அப்ப அக்கா கிட்ட நீ என்ன சொன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா, ஏன்னா அவ இப்ப வரைக்கும் வீட்டுக்கு வரவே இல்லை, நீ அப்படி என்ன பேசுன அப்படின்னு தெரிஞ்சாதான் அவ என்ன மனநிலையில வெளில போயிருக்கா எப்படி கண்டுபிடிக்கிறது நாங்க யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் தோதுபடும்னு கேக்குறாரு. இந்த காண்டு பிடிச்சது இவ்வளவு நாளுக்கு அப்புறம் பார்க்க வந்தது கூட அவளை பத்தி விசாரிக்க தான் இருக்கேன், நம்மளை பத்தி கேட்கலங்கிற கடுப்புல இல்ல உங்ககிட்ட என்னால சொல்ல முடியாது, நாங்க என்ன வேணா பேசிருப்போம், நான் ஏன் உங்ககிட்ட சொல்லணும்னு கேக்குது. அவங்க அப்பா இப்ப சொல்ல போறியா இல்லையா, உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, அவ எதுக்காக வீட்டு விட்டு போனாங்கிறது நீ என்ன சொல்ல போறங்கிறதுல தான் இருக்கு, அதை கூட சொல்ல முடியாதுன்னு ஏன் இவ்வளவு திட்டவட்டமா பேசிட்டு இருக்க, கடைசியா அவ உன்னை மட்டும் தான் பாத்திருக்கா, இல்லன்னா நான் இந்த வார்த்தையை உங்ககிட்ட கேட்டிருக்கவே மாட்டேன், அவ மனசு எவ்வளவு சங்கடப்பட்டிருக்கணும் உனக்கு கொஞ்சம் கூட தோணவே இல்லையான்னு கேட்டுட்டு இருக்கும் போதே இது டக்குன்னு சொல்லிடுச்சு, நான் அவளை அடிச்சேன்னு. அவங்க அப்பாவால நம்ப முடியல. என்னது நீ அவளை அடிச்சியான்னு கேட்க, ஆமா நான் அடிச்சேன், எனக்கு அவ்வளவு கோவம் வந்துச்சு,
அவளும் உங்க 2 பேரு மாதிரியே தான், உங்க மேல இந்த கோவத்தையும் சேர்த்துதான் அவன் மேல காமிச்சேன்னதுக்கு அவங்க அப்பா உனக்கு எப்படி மனசு வந்துச்சு அவளை போய் அடிக்கிறதுக்கு? அவளுக்கு தெரியாம நடந்த ஒரு விஷயம். அவ அந்த வீட்லயும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா, நம்ம வீட்லயும் கஷ்டப்பட்டிருக்கா. அவ நிலைமையில இருந்து ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம அந்த பொண்ணை போய் அடிச்சிருக்க. உனக்கு எப்படிதான் இதுக்கெல்லாம் மனசு வந்துச்சுன்னு கேட்க, உங்க பொண்ணாச்சு வாழ்க்கையை வெறுத்து ஒதுக்கி போறதாச்சு, அவளை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவ ஆர்ட் காலேஜ்ல போய் சேர வேண்டிய கட்டாயத்துல இருக்கும் போதுதான் உங்களுக்கு வேலை போயிடுச்சு. சரி உங்களுக்கு வேலை போயிடுச்சு, அதுல போய் படிச்சா நிறைய காசு செலவாகுமேன்னு கம்மியா இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி படிப்பு முடிச்சா. ஏன் அவ வேலையவே எடுத்துக்கோங்க, கான்ட்ராக்ட் எம்ப்ளாயே எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த வேலைக்காக உழைச்சிருப்பா. ஆனா அந்த வேலை கிடைக்கலன்னதுக்கு அப்புறம் அவ என்ன அப்படியே கிவ் அப் ஆகிட்டா, கையில கிடைச்ச வேலையெல்லாம் பார்க்கல. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்திலயும் அவ ஸ்ட்ராங்கா அடுத்த கட்டம் என்ன முடிவெடுப்போன்னு யோசிப்பாளே கண்டி, அப்படி நொறுங்கி போய் உட்கார்றவளும் ஒன்னும் கிடையாது. உங்களையும் அம்மாவையும் வந்து மீட் பண்றதுக்கு அவளோட ஈகோ அவளுக்கு இடம் கொடுக்கல, அவ்வளவுதான். அவ நினைச்சிருந்தா இந்த விஷயத்துல உங்க 2 பேர் மேல பழிய போட்டு அசால்ட்டா எஸ்கேப் ஆகிருக்கலாம். ஆனா தனி ஒரு ஆளா நின்னு இந்த பிரச்சனையவே சால்வ் பண்றதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியும் எல்லாத்தையும் ட்ரை பண்ணிருக்கா. அவ்வளோ கல் நெஞ்சோ படைச்சவ உங்க பொண்ணு. அவளை போய் நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்கன்னதுக்கு நாங்க தப்பா புரிஞ்சுக்கலாமா, நீ தான் அவளை தப்பா புரிஞ்சிட்டு இருக்க, அதனாலதான் இவ்வளவு ஆக்ரோஷமா பேசிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. இந்த பைத்தியக்கார சிரிக்கி சுத்தமா புரிஞ்சுக்க மாட்டா. அவ இடத்துல மட்டும் நான் இருந்திருந்தேன்னா இந்நேரத்துக்கு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல என் உயிர் என்கிட்ட இருந்திருக்காது, நான் அப்படியே நொறுங்கி போயிருப்பேன். படிக்கணும்னு ஆசைப்பட்ட படிப்பு கிடைக்காதப்பவே. ஆனா எல்லாத்தையும் கல்லு போல தாங்கிட்டே வரவ இன்னசென்ட் நீங்க சொல்ல வரீங்களா? எனக்கு ஒன்னும் அப்படி தோணல. நான் மறக்கவும் மாட்டேன் மன்னிக்கவும் மாட்டேன்னு அதையே சொல்லிட்டு இருக்கு. அவங்க அப்பாக்கு இதுகிட்ட பேசி வேஸ்ட்ங்கறத புரிஞ்சுக்கிட்டாரு. டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்ல பாசிட்டிவ்னு தான் வந்திருக்கு. அவ்வளவுதான் ஹீரோயினுக்கு கொடுக்க ஆரம்பிச்சு எல்லா டார்ச்சரையும் சீக்கிரமே அவளுக்கும் கொடுக்க ஆரம்பிக்கணும், அவளுக்கான டீச்சர் எல்லாம் ஏற்பாடு பண்ணுங்கன்னு அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி அனுப்புவாங்க. இவங்க அப்பாவை பாக்குறதுக்கு இவங்க கிளம்புறதா இருந்துச்சுல, அவங்க அப்பாக்கு ரொம்ப முடியலன்னு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகியிருக்காரு. அந்த விஷயத்த அவரோட அசிஸ்டன்ட் கால் பண்ணி சொல்லி இப்போதைக்கு அவர்கிட்ட பேச வேண்டாம், பொறுமையா பேசிக்கலாம், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. பேக்கரிக்காரரே கொண்டு வந்து பிரெட் டெலிவரி பண்றாரு. இவங்க நீ ஏன் கொண்டு வந்த, என் தம்பி உங்ககிட்ட சொன்னானா? ஃபர்ஸ்ட் உனக்கு எப்படி என் தம்பியை தெரியும்? அவங்கிட்ட எதனா சொன்னேன், நான் இந்த கெஃபேவே க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவேன்னதுக்கு நான் எதுவும் சொல்ல மாட்டேன், ஒரு காஃபியை போட்டு கொடுன்னு மறுபடியும் அந்த கொக்கு மாதிரி ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. ஃப்ரெண்டு பையன் அங்கேயே வேலை பார்க்க ஆரம்பிச்சுட்டான். ஈரன் ஏன்டா என் உயிரை எடுத்துட்டு இருக்க, நீ எதுக்குடா இங்க வந்தனா? நீ எப்ப என் கூட வரியோ அது வரைக்கும் நான் இங்கதான் வேலை பார்ப்பேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறான். இவ அவ்வளவு ஈஸி கிடையாது, இந்த வேலை எல்லாம் இடுப்பே முறிஞ்சிரும், அந்த அளவுக்கு கஷ்டம். நீயா துண்டக்கான துணியக்கானு ஓடுற அளவுக்கு இருக்கும்டா, கிளம்புனா அவன் கேட்க மாட்டான். நீயா எப்ப மனசு மாதிரி என் கூட வரேன்னு ஒத்துக்கிறியோ அது வரைக்கும் நானும் இந்த வேலை பாக்குறேன், ஏன் நீயே பார்க்கும்போது என்னால பார்க்க முடியாதான்னு கேக்குறான். இவ இதுக்கப்புறம் உன் இஷ்டம், என்னமோ பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டா. இந்த பையன் இன்னும் அடங்க மாட்டான். ஈரன் வீட்டுக்கு வந்துட்டாலான்னு செக் பண்ணி பார்த்தா ஈரன் வீட்டுக்கு வரலன்னு தான் அசிஸ்டன்ட் கிட்ட கத்திட்டு கிடக்கான். அவளை கண்டுபிடிச்சவன் டைரக்டா கூட்டு வந்து வீட்டுல சேர்த்து விட்டுருக்கணும்ல, கூட சுத்துறது என்ன அர்த்தமோ தெரியல அப்படின்னதுக்கு அசிஸ்டன்ட் அட்லீஸ்ட் அந்த பொண்ணு கூட இருந்து பாத்துக்க ஒருத்தன் இருக்கான்னு சந்தோஷப்படுங்களேன், சும்மா எதுக்கு கிடந்து அனுத்திட்டு கிடக்கீங்க, அது போதாத உங்களுக்குன்னா போதும் போதும், அவன் எப்ப வரானோ அப்புறம் கவனிச்சுக்கிறேன்னு இன்னும் கடுப்புல கத்திட்டு தான் கிடக்கான். ஹீரோயின் ஃப்ரெண்ட் அங்க இருக்க ஆன்டிஸ் எல்லாரையும் உஷார் பண்ணிட்டான். அவங்களுக்குள்ள ஜாலியா பேசி சிரிச்சுக்கிட்டு இருப்பான். ஹீரோயினுக்கே அதை பாக்குறப்ப லைட்டா சிரிப்பு வரதா செய்து, ஆனா கண்ட்ரோல் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டா. ஹீரோ ஜீசு கால் பண்ணி, இங்க பாரு நம்ம வீட்டுல எல்லாமே சரியில்லைன்னு உனக்கே தெரியும், நீ வந்திருக்கிறதுனால வெல்கம் பார்ட்டி மாதிரி அம்மா உனக்கு கொடுக்கறதா இருக்காங்க, நீ அவங்கள புரிஞ்சுக்க தேவையில்ல, ஆனா ஒரு ஸ்ட்ரேஞ்சருக்கு கொடுக்கற மதிப்பு மரியாதையாச்சும் கூட, அவங்க என்ன சொன்னாலும் கொஞ்சம் இப்ப மட்டும் சைலண்டா இரு, மத்ததெல்லாமே நம்ம அப்புறமா பேசிக்கலாம், அசிஸ்டன்ட் வருவாங்க அவங்க சொல்றபடி மட்டும் கொஞ்சம் நடந்துக்கோ அப்படின்னு சொல்லவே இவளும் சரி ஓகேன்னு அதான் ஹீரோயினை கூட்டு போய் எப்படி பாலிஷ் எல்லாம் பண்ணி ஆளையே கம்ப்ளீட்டா மாத்தி விட்டாங்களோ அதே மாதிரி இவளையும் மாத்திட்டாங்க. தங்கச்சி கறி பாடிகார்டோட பொண்டாட்டிக்கு சூட் கேஸ்ல பணத்தை கொண்டு வந்திருக்கா, இந்த பணத்தை நான் கொடுக்க ரெடி, ஆனா நீ கண்டிப்பா டிவோர்ஸ் பண்ண மாட்டா, அந்த போட்டோஸையும் டிலீட் பண்ணிடுவதானு கேட்டா, அவ என்ன பண்றது, எனக்காக இல்லைனாலும் என் பிள்ளைக்காக அந்த ஆள் கூட வாழ்ந்துட்டு போறேன், ஆனா உன்னெல்லாம் என்னால மன்னிக்கவே முடியாதுன்னு பணத்துல கை வைக்க வந்தா டக்குன்னு எடுத்துட்டா, உன்னை எப்படின்னு நான் நம்பட்டும், இதுக்கப்புறம் அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லைன்னு நீ ரியாக்ட் பண்ணுவல்ல, எதுவும் நடுவுல புகுந்து குட்டையை கிளப்ப மாட்டேன்னதுக்கு இல்ல நான் அதெல்லாம் பண்ணவே மாட்டேன், நம்ம யாருன்னே தெரியாத மாதிரி நடந்துப்போமேன்னு சொன்னதுக்கு தங்கச்சிக்காரி ஐயோ ரொம்பவும் தேங்க்யூங்கிறா. வெளியில பாடிகார்டு பைய கார்ல உட்காந்து பொண்டாட்டி பேசுறதெல்லாம் ஆல்ரெடி கால்ல கனெக்ட் பண்ணி விட்டுருக்காப்புல, அதை கேட்டு சந்தோஷப்பட்டு இருக்கான். பரவாயில்ல நீ தேங்க்யூ சொல்லிதான் ஆகணும், எங்களுக்கு நீ கடமைதான் பட்டிருக்கேன்னு. தங்கச்சி டக்குன்னு இந்த வார்த்தையெல்லாம் நான் சொல்லுவேன்னு எதிர்பார்க்கறியான்னு கேக்குறேன். இங்க தம்பி வந்து நிக்கிறான், உள்ள பொண்டாட்டி மாட்டிட்டு இருக்கா, என்னால இதெல்லாம் வெளியில ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன், நான் நினைச்சா இப்பயே விட்டுருவேன் அப்படி இப்படின்னு. தங்கச்சியோ உனக்கு தைரியம் இருந்தா இப்பயே நீ அதை ரிலீஸ் பண்ணிடி, நான் பாத்துக்கிறேன், எனக்கு பிரச்சனை இல்ல, உனக்கு பிரச்சனைன்னு யோசிச்சுக்கோன்னு சொல்லும்போது தம்பியும் வந்துட்டான். ஜெயிலுக்கு போகணும்னு ஆசை இருந்தா கண்டிப்பா நீ ரிலீஸ் பண்ணிக்கோன்னு அவனையும் பிடிச்சு இழுத்துட்டு வந்திருக்கான். அவங்க இப்ப வரைக்கும் கான்பிடென்ட்டா இருக்காங்க, இல்ல நாங்க பண்ணதுக்கு எதுக்குமே ப்ரூஃப் கிடையாது, எங்களெல்லாம் நீங்க ஜெயில உட்கார வைக்க முடியாதுன்னு. தம்பி யார் சொன்ன ப்ரூஃப் இல்லன்னு என்கிட்ட இருக்குன்னு, அந்த காருக்குள்ள பிளாக் பாக்ஸ்னு ஒண்ணு இருக்குமா, அதுல இவங்க பேசுற எல்லா ஆடியோவும் இருக்கும், அந்த காருக்குள்ள உட்காந்துதான் இந்த பையன் அவங்க பொண்டாட்டி கால் பண்ணி ஏண்டி நான் தியேட்டருக்கு போலான்னு கூப்பிட்டா அவ என்னன்னா கிளப்புக்கு கூப்பிட்டு இருக்கா, நீ அங்க வந்து போட்டோ எடுத்தாதாண்டி எல்லாமே கரெக்டா இருக்கும் அப்படின்னு இவன் தான் பிளான்
பிளானே போட்டு கொடுத்துருக்கான் அந்த காருக்குள்ளே உட்காந்துட்டு. அது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து இப்ப காமிக்கிறான். இவங்க போன அந்த கிளப்ல எப்படின்னா விஐபிஸ்க்கெல்லாம் வந்ததுமே அவங்க விஐபி அப்படின்னு பார்க்கிங் லாட்ல இடம் கொடுக்க மாட்டாங்களா, நார்மல் இடத்துல தான் பார்க் பண்ண விடுவாங்களா. ஆனா இவ ஃபர்ஸ்ட் டைம் வந்ததுமே விஐபி பார்க்கிங் லாட்ல இடம் கொடுத்துருக்கவே இவன் டவுட் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணி பார்த்தா அந்த இடத்த ஆல்ரெடி இவ போய் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டா, அந்த வண்டிக்கு தான் அந்த இடத்த நீங்க கொடுக்கணும் அப்படின்னு. ஏன்னா அங்கதான் அதிக ஆட்கள் வரமாட்டாங்க, இவங்க மறைஞ்சிருந்து போட்டோ எடுக்கிறதுக்கும் வசதியா இருக்கும்னு. அதையும் பிரில்லியண்டா இவன் கண்டுபிடிச்சு வீடியோ எல்லாம் எடுத்துட்டு வந்து காமிக்கிறான். இவ்வளவு ப்ரூஃப காமிச்சோம், இன்னும் நாங்க அவளை பிளாக்மெயில் பண்ணோங்கிறதுக்கு எந்த ப்ரூஃபுமே இல்லன்னதுமே அந்த ஆடியோ பிளே பண்ணி விட்டான். தங்கச்சிக்காரி ரெக்கார்ட் பண்ணது. அவ்வளவுதான், வசமா சிக்கிட்டாங்க. இதுக்கு மேல எதுவுமே பண்ணி எஸ்கேப்பே ஆக முடியாது. பாதிக்கப்பட்ட ஆம்பளைய விட்டுருவாளுங்க, ஆனா பொம்பளைய மட்டும் பிடிச்சு பாளுங்களா. அதே தான் இப்ப அந்த பொண்டாட்டியும் சொல்றா. இவ மட்டும் என் புருஷன் பின்னாடி சுத்தாம இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமான்னு. அந்த கேவலம் எடுத்தவனும் ஆமா அந்த பொண்ணு என்ன சின்சியரா லவ் பண்ணுச்சு, அது எனக்கும் தெரியும், அதனாலதான் நானும் லவ் பண்ண வேண்டியதா போயிடுச்சுன்னு அவ மேல அப்படியே பழைய திருப்பி விடுறாங்க. அவளுக்கே கொஞ்சம் அவமானமா இருக்கு, எதுவுமே பேசாம குனிஞ்சுக்கிட்டா. தம்பி அசிங்கமா இல்ல, ஃப்ராடு தனத்தை பண்ணிட்டு எதுவும் பண்ணாத ஒரு சின்ன பொண்ணு மேல பழிய போட பாக்குறீங்க. புருஷனையே ஒரு பொண்ணுக்கு விக்க துணிஞ்ச நீ எல்லாம் மானங்கட்ட ஜென்மம், நீ அந்த பொண்ணு மேல பழி போடுறியா? நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தவங்க சலைச்சவங்களே இல்ல, ஜெயில போய் கம்பி என்னும் போது இதெல்லாம் நினைச்சு பாருங்கிறான். அவனும் இந்த நியூஸ் வெளியில ரிலீஸ் ஆனா என்ன ஆகும்னு தெரியல. அவ்வளவு பெரிய எஸ்ஆங் குரூப்போட பொண்ணு தன்னோட பாடி கார்டையே லவ் பண்ணாங்கிற நியூஸ் மட்டும் வெளியில வந்துச்சு, அவ்வளவுதான் அவளோட லைஃபே காலின்னு மிரட்ட பாக்குறான். தம்பி போய் தலையில நான் தட்டி தட்டி, ஏண்டா உன்னை வேலைக்கு சேர்க்கும் போதே ஒரு கான்ட்ராக்ட்ல சைன் வாங்கிருப்பாங்க, வீட்டுல இருக்க பொம்பளை பசங்க கூட எந்த ஒரு கனெக்ஷனும் இருக்க கூடாது, இருந்தா இவ்வளவு பெனால்டி பே பண்ணணும்னு. அதை வாங்கியுமே நீ இவ்வளவு தைரியமா இறங்கி இருக்க. அந்த பெனால்டிக்கு எத்தனை சைபர் வரும்னாச்சும் உனக்கு தெரியுமாடா? அவ்வளவு எக்கு தப்பான அமௌண்ட்டை நீ பே பண்ணணும். சரி பணத்தை கூட எங்கிட்டாச்சும் புரட்டி கொண்டாந்து கட்டிடுவ, உயிர் அவங்க விடுவாங்களா உன்னை? ஜெயிலுக்கே போனாலும் அங்கேயும் உன்னை அட்டாக் பண்றதுக்கு ஆளை செட் பண்ணி வச்சிருவாங்க. இந்த உலகத்திலே இல்லாம ஆக்குறதுக்கான எல்லா வழிகளும் அவங்களுக்கு தெரியும். இவ்வளவு விஷயங்களை யோசிக்காம எப்படிதான் நீங்க இறங்குனீங்கிறதுக்கு அப்புறமா தான் ரெண்டுத்துக்கும் பயமே வருது. இப்ப நாங்க என்ன பண்ணணும் நீங்க சொல்ல வரீங்களோ, நான் பண்ண ரெடியா இருக்க, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேக்குதுங்க. ஜீசுவா அழகா ரெடி பண்ணி வீட்டுக்கும் கூட்டிட்டு வந்துட்டாங்க. எல்லாரும் வழியார பார்த்துட்டு அழகா இருக்க உனக்கு எதனா அன்கம்ஃபர்டபிள் இருக்கான்னு கேட்டா இவ ஹேர் ஸ்டைலு பாடி மசாஜ் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு, ஆனா இந்த ட்ரெஸ் சுத்தமா எனக்கு பிடிக்கவே இல்லை, என் ஸ்டைலுக்கு எடுப்பாவே இல்லை, இதை போய் ஏன் சூஸ் பண்ணணும், என்னோட பழைய ட்ரெஸ் தான் எனக்கு பிடிச்சிருக்குங்கிறா. ஹீரோ அவ்வளோ ரெக்வெஸ்டா கேட்டான், கொஞ்சம் எல்லாத்துக்கும் சரின்னு தலையாட்டு அது போதும்னு. ஆனா அதுக்கு கூட இவ பிடி கொடுக்கலன்னு ஹீரோக்கே ஒரு மாதிரி கடுப்பா தான் இருக்கு. ஜீசு இப்ப லீகலா இவங்களோட பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவளை ஒரு முறைப்படி வெல்கம் பண்ணணுமே அப்படின்னு தான் எல்லாருமே ட்ரெஸ் எல்லாம் பண்ணி சாப்பிடலான்னு வந்து உட்கார்ந்துருக்காங்க. நம்மளோட இன்சுக்கு நம்மளுக்கு கிடைச்சதுக்காக இந்த டோஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு அவங்க அப்பா சரக்க நீட்னா ஜீசு இல்ல, நான் உங்களோட இன்சுக்கெல்லாம் வரல, நான் இப்ப வரைக்கும் ஜீசு தான், என்னோட நட உடைய மாத்தினா மட்டும் எல்லாமே மாறிடுமா என்ன, ஏன் இந்த மாதிரி கட்டாயப்படுத்திட்டு இருக்கீங்கன்னு கேட்க அவங்க அப்ப நீ இன்சுக்கு இல்லாம வேற என்னதான் உன்னை கூப்பிடுறதுன்னு சண்டை ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அப்பா போதும் சரி அந்த டோஸ்டே பண்ண வேண்டாம், சாப்பிட ஆரம்பிங்க, எந்த பிரச்சனையும் இல்லாம ஸ்மூத்தா போட்டோம்னா அது எப்படி போகும் ஜீசு வச்சுக்கிட்டு, அவ சாப்பிடுற விஷயத்துலதான் குறை கண்டுபிடிக்கலன்னா தங்கச்சிக்காரிக்கு தூக்கம் வராது, மறுபடியும் அவ குறைய சொல்ல இவ இல்ல நான் அதை ஒத்துக்க மாட்டேன், என் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன்னு அவங்க அம்மாவும் நடுவுல புகுந்துகிட்டு டேபிள் மேனஸ் இருக்கு அப்படி இப்படிங்கிறாங்க. இவ பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோ நீ எதுக்கு லூசு மாதிரி இப்ப சிரிச்சுக்கிட்டு இருக்கேன்னு கேட்க, இல்ல வீட்டுல சாப்பிடுறதுக்கே நீங்க எல்லாம் கோட் ஷூட் எல்லாம் போட்டு பயங்கரமா ரெடி பண்ணி வேற வந்திருக்கீங்க, இந்த 4 பேர் வேற நின்னு வெறிக்கு நம்ம சாப்பிடுறதே பாத்துட்டு இருக்காங்க, அதை பார்க்கும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்கா சிரிப்பு வந்துருச்சுங்கிறா. ஹீரோ ஒவ்வொரு ஃபேமிலிலயும் ஒவ்வொரு மாதிரி வழக்கங்கள் இருக்குமா, இது எங்க குடும்ப வழக்கம், அதுக்காக டேபிள்ல உட்காந்துக்கிட்டு இப்பெல்லாம் சத்தம் போட்டு சிரிக்க கூடாது, அது அந்த சாப்பாட்டை அவமதிக்கிறதுன்னு லெக்சர் எடுக்க அதுக்கும் இவ சிரிச்சு வெறுப்பேத்துறாளா. இவ பண்றதெல்லாம் அவங்க அப்பாவுக்கு தான் ரொம்ப கியூட்டா தோணுது. அவ என்ன பண்ணாலும் பார்த்து சிரிக்க அவங்க அம்மாக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. நீங்க எதுக்கு இப்ப ஈனு பல்ல காமிச்சிட்டு இருக்கீங்கன்னு கேட்க அவ எவ்வளவு கியூட்டா ஒவ்வொன்னும் பண்ணிட்டு இருக்கா பாரு, உனக்கு சிரிப்பு வரலையான்னு கேக்குறாரு. அவங்க அப்பா அம்மான்னு எல்லாருமே பிரஷர்ல சுத்திட்டு இருக்கவே வீட கூட கிளீன் பண்ணல. இன்னைக்குதான் இந்த மனுஷன் அவ்வளவு டயர்ட்லயும் வீட ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப குப்பையில அண்ணன் இந்த ஊரை விட்டு மாமியார் ஊரான கனடாக்கே போய் செட்டில் ஆகலாம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கான், அவனோட வேலையை அங்க ஷிஃப்ட் பண்றதுக்கு. அந்த லிஸ்டா அவங்க அப்பா குப்பையில போடும்போது பாத்துட்டாரு. அவன் வீட்டுக்கு வந்ததா அவன்கிட்ட காமிச்சு கேக்குறாரு, ஏன்பா ஒரு வார்த்தை எங்க கிட்ட சொல்ல கூட கிடையாது, நீ பாட்டு கனடாக்கு போலாங்கிற முடிவு எடுத்துட்டியானதுக்கு அவன் ஃபர்ஸ்ட் நீங்க எதுக்கு மாடிக்கு வந்தீங்க, நான் உங்களை வர சொன்னா என் ரூம்ல புகுந்து எல்லாத்தையும் தேடி எடுக்க பாக்குறீங்களான்னு ஒரு மாதிரி பேசுறான். இவரு இல்ல தம்பி நான் கிளீன் பண்ண செஞ்சேன் அப்படின்னு சொல்ல வந்தாலும் அதை கேட்க கூட இவன் ரெடியா இல்ல. வேற எதனால உங்களாலையும் அம்மாவாலையும் தான் நான் இந்த ஊரை விட்டே போறேன், கல்யாணம் பண்ணிக்கோன்னு என்ன அவ்வளவு போர்ஸ் பண்ணீங்க, எதுக்காக ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து அவ எதற்கு நான் அசிங்கப்பட்டு நிக்கவா, என் பொண்டாட்டி முகத்தை கூட என்னால நிமிந்து பார்க்க முடியல, இந்த குடும்பத்துல நான் பிறந்திருக்கேன்னு யோசிச்சா என்னமோ என்கிட்ட கேட்டுதான் எல்லா விஷயத்தையும் நீங்க பண்ற மாதிரி நான் மட்டும் உங்ககிட்ட எல்லாத்துக்கும் பெர்மிஷன் வாங்கணுங்கிறீங்க, எனக்கு போகணும்னு தோணுச்சு நான் போவேன், உங்ககிட்ட நான் எதையும் கேட்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். அவங்க பொண்டாட்டி வந்து போதும் நிப்பாட்டுங்க, மாடிக்கு போங்க, எது வந்தாலும் பேசிக்கலாம்னு அவன் அங்கிருந்து அனுப்பி வச்சுட்டா. ரூமுக்கு வந்து அவளே கேட்கிறேன், என்கிட்ட கேட்காம நீ எப்படி ஒரு முடிவு
முடிவெடுப்ப, கனடால போய் செட்டில் ஆகலான்னு ஒரு வார்த்தை என்கிட்ட நீ சொல்லிருக்கணும்லன்னு கேட்டா, இல்ல நான் எப்படி சொல்றதுன்னு எனக்கே புரியல, இங்க இருக்க இருக்க இன்னும் எனக்கு அவங்க மேல இருக்க வெறுப்பு கூட்டிட்டே தான் போயிட்டு இருக்குங்கிறா. இவ சரி இதுக்கு மேல இங்க இருந்தா வேலைக்கு ஆகுது, நம்ம 2 பேரும் தனி கொடுத்தனும் போயிடலாம், அப்பயாச்சும் அவங்களும் கொஞ்சம் நிம்மதியா இருப்பாங்க, நம்மளும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமோ என்னமோன்னு சொல்லவே அவனும் சரி ஓகேன்னு சொல்லிட்டான். ஆனா அவங்க அப்பா உண்மையாவே ரொம்ப பாவம், இந்த விஷயத்துல எந்த தப்புமே பண்ணாத மனுஷன், ஆனா அவரு தேவையில்லாம தண்டனை அனுபவிக்கிறாரு. அவரால் குடிக்க கூட முடியல, நெஞ்சு வலி எகிரிட்டே போயிட்டு இருக்கு அவருக்கு. அவர் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி அப்படி அழுகுறாரு, என் பொண்ணு ஒரு கால் பண்ணல, மெசேஜ் பண்ணல, எதுவுமே பண்ணலடா, என் பொண்ணு இருக்காளா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல, என் பிள்ளைங்க எல்லாம் ஒண்ணு கூட என்ன வெறுக்கிறாங்கடா, நான் என்ன பண்ணட்டோன்னு பாவம் பரிதாபமா அழுதுட்டு இருக்காரு. தங்கச்சிக்காரி போய் இப்படி ஒரு பொறுக்கி பைக்கிட்ட சிக்கிட்டமே, நம்மளுக்கு ஏன் இந்த நிலைமை அப்படின்னு சொல்லி உட்காந்து அழுதுட்டு இருக்கா. ஜீசா அவ பாட்டு கதவை திறந்து உள்ள வருவா, இவ கோவத்துல கத்துறா, கதவை தட்டிட்டு வரணுங்கிற பேசிக் மேனர்ஸ் கூட உனக்கு இல்லையான்னு. ஜீசு அக்கா தங்கச்சிக்குள்ள அதெல்லாம் பாப்பாங்களா என்ன, நாளை எங்க அக்காவை கட்டி பிடிச்சி ஒன்னாதான் தூங்குவேன், ஒரே ரூம்ல தான் நாங்க இருப்போம், எனக்கு ஒன்னும் அப்படிலாம் தோணலன்னு. எதுக்கு இவ நீ ரொம்ப மோசம் ஜியான் ஒரு விஷயத்த சொன்னோம்னா சரி ஓகே நான் அதை புரிஞ்சு நடந்துக்கிறேன்னு சொல்லுவாங்களே கண்டி, உன்ன மாதிரி எல்லாத்துக்கும் ஆர்கியூ பண்ண மாட்டாங்க, இந்த வீட்டுல இருக்க ஒவ்வொருத்தரையுமே அனுசரிச்சு அவ்வளவு பக்குவமா நடந்துப்பாங்க, எனக்கு அவங்க கூட வளரணும் தான் ஆசை இருந்துச்சு, ஆனா உன்ன மாதிரி ஒரு ஆள் கிட்ட நான் மாட்டிக்கிட்டேன்னு முகத்துல அடிச்ச மாதிரியே சொல்லிட்டா. அதுக்கு அவமானம் தாங்கல, அங்க இருந்து தெரிச்சு வழியில ஓடிட்டு இந்த அசிஸ்டன்ட் எடிக்கிட்டு தான் வந்து கேக்குறேன், என்னோட பிரஷ் எங்க, இந்த பிரஷ் எதுக்கு அங்க இருக்குன்னு. அவங்க ஐயோ இல்லம்மா அது கொஞ்சம் பழசா தெரிஞ்சிச்சு, அதனால அதை தூக்கி போட்டு உனக்கு தோத்து பண்ற மாதிரி இந்த புது பிரஷ் நான் தான் வச்சேங்கிறாங்க. இவ அதை நான் 2 நாள் தான் யூஸ் பண்ணிருக்கேன், அது எப்படி அது பழசாகும், இனிமே அப்படி பண்ணாதீங்க, எனக்கு அதே மாதிரி பிரஷ் கொஞ்சம் வாங்கி வைங்கன்னு சொல்லிட்டு போயிட்டா. அவங்க அப்பா இந்த விஷயத்த கேட்டதுமே தெரிஞ்சுக்கிட்டாரு, டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க தான் பிரஷ்ஷையும் கொண்டு போயிருக்காங்கன்னு. இன்னொரு உண்மையை சேர்த்து கண்டுபிடிச்சிருக்காரு, அந்த குழந்தைய கடத்தானாங்கல்ல அவங்க 2 பேரும் அடிச்சு வச்சிருக்க இடத்துக்கும் வந்து அவங்க கிட்ட கேக்குறாங்க, ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க, தெளிவா என்ன நடந்துச்சுன்னு, கொஞ்சம் மாத்தி சொன்னீங்கனாலும் அவ்வளவுதான் நீங்க காலி ஆயிடுவீங்கன்னவே அவங்க நல்லா கோத்து விட்டாங்க, உங்க பொண்டாட்டி எதிர்க்க தான் நாங்க வந்து எங்களை பார்த்தும் பார்க்காத மாதிரி உங்க பொண்டாட்டி போயிட்டாங்க, எங்களுக்கே என்ன பண்றதுன்னு புரியல சார், நாங்க ஜஸ்ட் சின்ன சின்ன திருட்டு வேலை பாக்குறவங்க தான், ஆனா குழந்தைய கடத்துற அளவுக்கு நாங்க மோசமானவங்க கிடையாது, அதனாலதான் அந்த குழந்தை யாருன்னா கொண்டு ஓட்டுமே நாங்க கொண்டு அங்க விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இவரும் அவங்க வைஃபை கூப்பிட்டு ஜீசுக்கு நீ டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தியா, என்ன ரிப்போர்ட் வந்துச்சுன்னதுக்கு ஆமா மறுபடியும் எந்த மிஸ்டேக்கும் பண்ணிடக்கூடாதுல்ல, என்கிட்ட 2 பிரஷ் கொடுக்கவே அதுல ஒண்ணு நம்ம பொண்ணுங்கிறது எனக்கும் தெரியும், ஆனா அதுல எதனா ஃப்ராட் தனத்தை பண்ணிருந்தானா அதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் நான் இப்ப ஜீசு கிட்ட டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க வேண்டியதா போச்சு, அது பாசிட்டிவ்னு தான் வந்திருக்குன்னு சொல்றாங்க. இவரு நீ ரொம்ப ஆசைப்படுறல ஜீசுவும் பொண்ணா மட்டும் இருந்துடவே கூடாதுன்னு, நீ மனசார தன்னோட பொண்ணை ஏத்துக்கிட்ட ஜியான் ஓரளவுக்காச்சும் உனக்கு ஒத்துழைச்சா, ஆனா ஜீசு கொஞ்சம் கூட உன்னை மதிக்கிறதே இல்ல, உன்னோட பொண்ணு அப்படின்னா அவ இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஒரு கோடு போட்டு வச்சிருக்கல, அந்த கோட்டை ஃபர்ஸ்ட் அழிச்சிரு, இல்லனா பிறக்கும் போதே உன்ன மாதிரி கொஞ்சம் ராயலான கேரக்டரோட அவ பிறந்திருக்கணும்னு எதிர்பார்க்கறியான்னு கேட்டா நீங்க என்ன இப்படி ஒரு வார்த்தை எல்லாம் சொல்றீங்க, நான் அப்பெல்லாம் எதுவுமே எதிர்பார்க்கலங்கிறாங்க. எதிர்பார்க்காத வரைக்கும் நல்லது, வேற எதனா ட்ரை பண்ணினா நான் சும்மா இருக்க மாட்டேன்னு மிரட்டி விட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாரு. 2 பையன் பாவம் அவனால சுத்தமா முடியல, இடுப்பு உடஞ்சிருச்சு, அவ சொன்ன மாதிரியே கீழெல்லாம் விழுந்து வாடுறான். இவ தனியா கூட்டு போய் ஏன்டா என் உயிரை எடுத்துட்டு இருக்க, உன்னால இதெல்லாம் முடியாதுன்னு சொன்னா புரிஞ்சுக்கோ, தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்கிறா. அவன் இல்ல என்னால முடியாது, உன்னாலையும் தான் முடியல, நீ ஆனா கிளம்பி வரியா, நீ வரேன்னு ஒரு வார்த்தை சொல்லு நான் எல்லாத்தையுமே விட்டுட்டு வரேங்கிறா. இவ இல்ல எனக்கு இந்த வேலை ரொம்ப பிடிச்சிருக்குன்னவே அவன் எவ்வளவு போய் தான் மாத்தி மாத்தி சொல்லிட்டே இருப்ப, நம்ம படிக்கிற காலகட்டத்திலும் இதே மாதிரிதான் பண்ண, நான் ஒரு வேலை கூட உருப்படியா செய்ய மாட்டேன், ஆனா நீ பயங்கரமா செஞ்சடா அப்படிடா இப்படிடான்னு என்ன புகழ்ந்து தள்ளுவ பொய்யா, அதுல என்கரேஜ் ஆகிதான் நான் இப்ப அதே வேலையை எடுத்து பண்ணிட்டு இருக்கேன், இவ்வளவு போராடி உன்னை கூட்டிட்டு போகணும்னு நான் ஏன் இவ்வளவு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா, எங்க அம்மாக்கு பிரெயின் கேன்சர் ஃபைனல் ஸ்டேஜ்ல இருந்தவங்க ரொம்ப போராடி அதுக்கப்புறம் இறந்தே போயிட்டாங்க, அதுக்கப்புறமா தான் நான் உங்க ஸ்கூல்ல வந்து ஜாயின் பண்ணேன், நான் அப்பெல்லாம் எப்படி இருப்பேன், அவங்க இறப்புல இருந்து மீண்டு வர முடியாம பாக்குறவங்க எல்லாம் புள்ளி பண்ணிட்டு எல்லார்ட்டையும் சண்டை போட்டுக்கிட்டு படிக்காம ஒரு தருதலையா இருந்தேன், ஆனா கொஞ்சம் கொஞ்சமா நீயே உனக்கு தெரியாம என்ன ஹீல் பண்ண, அதை நான் ஏன் இப்போ உனக்கு பண்ணக்கூடாதுன்னு தான் நான் இப்ப வரைக்கும் இங்க இருக்கேங்கிறா. இவ பாஸ்ட பத்தி பேசாத, அதெல்லாம் நான் மறக்கணும், தயவு செஞ்சு அதெல்லாம் என்கிட்ட சொல்லி கூட ஞாபகப்படுத்தாதன்னு கத்துறா. இவன் அது எனக்கோ பாஸ்ட் தான், நான் உன்னோட பாஸ்ட பத்தி மட்டும் சொல்லல என்ன பத்தியும் சொல்லிட்டு இருக்கேன், இந்த இடத்துல ஒரு நிமிஷம் என்ன யோசிச்சு பாரு, நீ இருக்க இடத்துல நான் இருக்கேன், என் இடத்துல நீ இருக்கனா நீ அப்படியே என்ன விட்டுட்டு போயிடுவியா, உன்னோட ஃப்ரெண்ட பாக்குறேன்னா எப்படின்னா பேசி சமாதானப்படுத்தி நீ கூட்டு போக முற்பட மாட்டியானா, இவன் நான் மாட்டேங்கிறா. இவன் இது கூட போய் தான், ஏன்னா இதே விஷயம் வேற ஒருத்தவங்களுக்கு நடந்திருக்கு, அப்ப நீ விட்டு கொடுக்கல, அவங்கள கஷ்டப்பட்டு மனசை தேத்தி கூட்டு போயிருக்க, நான் உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்கணும்னு மட்டும் தான் ஆசைப்பட்டுட்டு இருக்கேன், நான் நினைச்சிருந்தா உன்னோட ஃபேமிலிக்கோ இல்லனா ஹீரோ பயலுக்கோ இந்த அட்ரஸ கொடுத்தா அவங்க எல்லாரும் வந்து உங்ககிட்ட பேசுற மாதிரி நான் டிஸ்டர்ப் பண்ணிருக்கலாம், ஆனா நீயா மனசு மாதிரி வரணும் தான் நான் இவ்வளவு பொறுமையா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், என்ன ஒரு ஃப்ரெண்டா பாக்கலனா கூட இருக்கட்டும், ஜஸ்ட் ஒரு கார்டியனா நினைச்சு பாரு, தெரியாத இடத்துல நீ தனியா இருக்க, உனக்கு பாதுகாப்புக்கு தானே நான் இருக்கேன், அது உன்னை எந்த வகையில உறுத்துதுன்னு கேட்டா அவ எனக்கு கார்டியன்லாம் வேணாம், நானே சாக போறவ, எனக்கு எதுக்கு கார்டியனுங்கிறா. இவன் யாரு நீயா, நீ எல்லாம் சாகவே மாட்ட, சாகணும்னு நினைக்கிறவங்க எப்படி தெரியுமா இருப்பாங்க, கடலு கிட்டதான் வேலையே பார்த்துட்டு இருக்காங்க, நினைச்சாங்கன்னா அடுத்த செகண்ட் குதிச்சிருக்கலாம், இல்ல எவ்வளவு விஷயங்கள் தன்னோட சாவுக்கான வழிவகை
வைக்கிறதுக்கு இருந்திருக்கு. ஆனா அதெல்லாம் பண்ணாம இப்படி போயாம வேலை பார்த்துட்டு இருக்கு. வாழணுங்கிற ஆசை இருக்கு, ஆனா செத்துலாங்கிற நினைப்பு மட்டும் அப்பப்ப வந்து போகுது. அவ்வளவுதான், நீயே உன்னை ஏமாத்திட்டு தான் இருக்கு. அந்த வாழணும்னு நினைக்கிற மனசுக்கு ஒரு வாய்ப்பாச்சு கொடுத்து பார்க்கலாம்ல. நீ உங்க அப்பா அம்மா வீட்டுக்கு கூட போக வேண்டாம், என் கூட வா. என்னோட வீட்லயே உனக்கு இடமும் பார்த்து வச்சுட்டு அங்கேயே தங்கிக்கோ, என் கூடவே ஒர்க்கும் பார்த்துக்கோ. உன்னை பத்தி யாருக்கிட்டையும் ஒரு வார்த்தை நான் சொல்ல மாட்டேன். நீயா மனசு மாதிரி அவங்கள பார்க்க போறேன்னா எனக்கு எந்த ஆட்சேபனையும் வராது. நான் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் உனக்கு மனசு மாறலன்னா இதுக்கப்புறம் உன்னோட விருப்பம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான். அவளுக்கே லைட்டா தோண ஆரம்பிக்குது, இவன் சொல்ற ஐடியா கரெக்டா இருக்குமோன்னு. ஹீரோ இன்னும் அவளோட போட்டோ வச்சு பார்த்து ஃபீல் பண்ணிட்டே இருப்பான். அசிஸ்டன்ட் வந்துட்டு, சார் அந்த பொண்ணு போன்ல இருந்து கடைசியா உங்களுக்கு 2 போட்டோ வந்திருக்கும்ல, அது எந்த லொகேஷன் கண்டுபிடிச்சிட்டாங்க, இந்த கிராமம் தான் அப்படின்னு சொல்லி அமிச்சதுமே ஹீரோ அவ சேஃபா இருக்கான்னு கண்ணால பார்த்தா போதும்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். ஹீரோன் அவளோட மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி இருப்பா. ஹீரோட கார் அப்பதான் வருது, ஆனா ஜஸ்ட் மிஸ்ல இவளை பார்க்காம மிஸ் ஆகிட்டு ஃப்ரெண்டு பையன் வந்து அங்க இருக்கவங்க கிட்ட கேக்குறான், ஐயோ அவ எங்க போனா, ஆளை காணுமேனதுக்கு அவ எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு வீட்டுக்கு போறேன்னு கிளம்பி இருக்கா. இந்த மாதிரி இல்லப்பா, மூஞ்சே இப்ப கொஞ்சம் தெளிவடைஞ்சிருக்கு, எங்க போயிருக்கான்னு போய் செக் பண்ணி பாருன்னதை இவனும் சந்தோஷமா பின்னாடி ஓடிட்டான். ஹீரோவும் எல்லாருக்கிட்டையும் போட்டோ வச்சு காமிக்கவே அவங்களும் அந்த பொண்ணு அங்கதான் வேலை செய்து பாருன்னு அனுப்பி வச்சுட்டாங்க. ஃப்ரெண்டு வந்ததுமே ஹீரோயின் சரி ஓகேவா நம்ம 2 பேரும் வீட்டுக்கு கிளம்பலான்னு கூப்பிடுறா. ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து அங்க இருக்க லேடிஸ் கிட்ட கேட்டா, எத்தனை பசங்க தான்ப்பா அவளை தேடி வருவீங்க, அதுவும் எல்லாம் அழகழகா வேற இருக்கீங்க, இப்பதான் கிளம்பி போனா அங்க போய் பாருங்கன்னு அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரோனும் ஃப்ரெண்டும் தாத்தா கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்க. தாத்தாவோ, இனிமே இந்த மாதிரி எந்த முடிவும் எடுக்காதமா, நாளை பின்ன வந்து கூட எங்களை பாரு, இத்தனை நாள் நீ வேலை பார்த்ததுக்கு இந்த சம்பளம்னு கொடுக்குறாரு. இவ இல்ல ஆல்ரெடி தான் நான் தர வேண்டிய காசுக்கு மைனஸ் ஆகிருக்குமேனதுக்கு, ஏமா ஒரு நிமிஷம் உட்காந்தியா, நீ ரா பகலும் கஷ்டப்பட்டுல வேலை பார்த்திருக்க, நீ கொடுக்க வேண்டியதும் தாண்டி உழைச்சிருக்க, அந்த காசு தான் இது வச்சுக்கோன்னு கொடுக்குறாரு. இவ எனக்கு நல்லா தெரியும், நீங்க நான் இந்த இடத்த விட்டு போனா எதனா பண்ணிப்பணுங்கிற பயத்துலதான் என்ன புடிச்சு வச்சீங்க, உங்களுக்கு எப்படி அது தெரிஞ்சிச்சுன்னு கேக்குறா. அவர் கைய காமிக்கிறாரு. பார்த்தா அவருமே இவள மாதிரி தான் உயிரை தானே எடுத்துக்க முயற்சி பண்ண ஒரு மனுஷன் தான். அவர் வாழ்க்கையிலயும் நிறைய கஷ்டங்கள் வந்து போயிருக்கு. அவங்க வைஃப் தான் எப்படியோ போராடி இவரோட உயிரை காப்பாத்தி வச்சிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு நோய் இருக்கான் பாரு, நல்லவங்களுக்கு தான் எல்லா நோயும் வரும் போல. அதுவும் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் சரி பண்ண முடியாத அளவுக்கு ரேரா வரக்கூடிய ஒரு நோய் வந்திருக்கான். இந்த ஆளை காப்பாத்தி வச்சிருக்கிறது எதுக்கு, காலம் ஃபுல்லா என்ன காப்பாத்தணும்ல, அதுக்காக தான் கியூட்டா பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவளும் பாயெல்லாம் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டா. ஹீரோ காரு பின்னாடியே வரும். எதிர்ச்சியா திரும்பி பாப்பான். ஹீரோயின் அங்க இருக்கிறத பாத்துட்டான். உடனே காரை முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டினவன் ஹீரோயின் கிட்ட வந்து சத்தம் போடுறான், காரை விட்டு இப்ப இறங்க போறியா இல்லையா ஜியான்னு. அதோட இந்த எபிசோட் முடிஞ்சிச்சு. சீக்கிரமா இன்னொரு எபிசோடோட பார்க்கலாம். தேங்க்யூ so much for watching. Bye.